والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஅ தாபிஈன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் ஷுஹதாக்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் வலிமார்கள் மீதும் குறிப்பாக இந்த உரையை கேட்க இருக்கும் எனது சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய உரையில் உரையாற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு என்னவென்றால், இஸ்லாம் எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சனைகள் என்பதையெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது, எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேருள்ளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாவின் சமுதாயத்திற்கு அல்லாஹு சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு பேர் சூட்டியிருக்கிறான். சுமார் 1400 வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமிய வளர்ச்சியும் எதிர்ப்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் எழுந்து கொண்டே தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் காஃபிர்களால் யூதர்களால் பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருந்தது. அல்லாஹுவின் கிருபையால் பிரச்சனைகள் அது இஸ்லாத்திற்கு சாதகமாகத்தான் மாறி இருந்தது. நம் எல்லோருக்கும் தெரியும், எவ்வளவு தூரம் இஸ்லாம் எதிர்க்கப்பட்டதோ, இஸ்லாம் எவ்வளவு தூரம் தாழ்மையாக்கப்பட்டதோ, எவ்வளவு சவால்களை கொடுத்தாலும் பிரச்சனைகளை எதிர்த்து கொண்டு வந்தாலும் இஸ்லாம் ஒருபோதும் தாழ்மையடையாது, வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு முடிவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்வான், வல்ல ஜஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாபா மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரபு அலா நதீர். காலம் செல்ல செல்ல நீங்கள் வேதக்காரர்களிடம் இருந்தும் இணை வைப்பார்களிடம் இருந்தும் உங்களுக்கு நோய்வினை தரக்கூடிய வாசகங்களை நீங்கள் கேட்பீர்கள், கேட்க வேண்டியது வரும் என்று எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், கமா கதா அனில் ஆக்கிலத்து இலா வஸஅதிஹா. ஒரு தட்டில் உணவு வைக்கப்பட்டால் அதை சுற்றியும் நாலா பாகத்தில் இருந்தும் கைகள் நீளுவது போல் இஸ்லாத்தை நோக்கி நாலா பாகத்தில் இருந்தும் பிரச்சனைகளும் சவால்களும் நீண்டு கொண்டே தான் இருக்கும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பொதுவாகவே இன்றைக்கு ஒரு ஆள் அறியப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஃபேமஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தை நோக்கி விமர்சனங்களோ சவால்களோ ஏதாவது ஒரு உருவாக்கி விட்டால் போதும், அவன் தான் அன்றைய நியூஸில் ஹையஸ்டாக இருப்பான். நம் எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம், நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், வக்ஃபினுடைய போர்டு, அதே போன்று வக்ஃபு பிரச்சனை, ஹிஜாபினுடைய பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு காலம் முடியும் பொழுதும் ஒவ்வொரு ஆண்டு முடியும் பொழுதும் ஆட்சி செய்பவர்களை தேர்வு செய்கிறோம் அல்லவா, அதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு முடியும் பொழுதும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும், நாம் எல்லோரும் பொறுப்பாளிகள். வகுல்லுக்கும் ராயின், நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பாளிகள். வகுல்லுக்கும் மஸ்பூலும் அன் ரஈனிஹி, உங்கள் பொறுப்புகளை குறித்து மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அது மட்டுமில்லை, ஒரு ஆட்சியாளன் சரியாக ஆட்சி செய்தானா என்பதை விசாரிப்பது போல் ஆட்சியாளனை தேர்வு செய்த உங்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். நீங்கள் சரியாக ஆட்சியாளரை நீங்கள் தேர்வு செய்தீர்களா என்று எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். நாம் எல்லோருக்கும் தெரியும், கொரோனாவிற்கு முன்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா, இஸ்லாமியர்களுடைய கையில் ஆதார் கார்டு இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று ஒரு சின்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதுவெல்லாம் ஒவ்வொரு காலம் முடியும் பொழுதும் ஒவ்வொரு ஆண்டு முடியும் பொழுதும் ஆட்சியாளர்களை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாமெல்லாம் சொல்லிதான் முஸப்பஹா விரலை நீட்டுகிறோம். அதே விரலை கொண்டுதான் நாமெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு அளிக்கிறோம் அல்லவா. நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், சில பேர் நமக்கு எதிர்க்கு சில பேர் இருப்பார்கள், நமக்கு எதிர்க்கு நம்ம உண்டு, தொழுகையுண்டு, நோன்புண்டு, ஜிக்ருண்டு, இது மட்டும் செஞ்சால் போதும், இஸ்லாமினுடைய கடமைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்றெல்லாம் இன்றைக்கு சிந்திப்பார்கள். ஆனால் அரசியலுக்கும் தீனிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவர்கள் ஒரு வேலை செய்திருந்தார்கள், அரசியல் வேறு மார்க்கம் வேறு என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் அரசியலும் மார்க்கமும் ஒன்றுதான் என்பதை பற்றி போதிக்கிறது. முதலில் நபி பட்டமும் ஆட்சியும் ஒன்றாக கிடைத்தது தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில். நபியாகவும் இருந்தார்கள்,
ஆட்சியாளராகவும் இருந்தார்கள், ஆட்சி செய்பவர்களாகவும் இருந்தார்கள் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதற்கு பின்னர் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், பிறகு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்படியெல்லாம் இவர்களெல்லாம் ஆட்சியும் செய்திருக்கிறார்கள், நபியாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆட்சி கொண்டு வந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வக்ஃபினுடைய போர்டு முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளன் அவன் முடிவு செய்ய வேண்டும். நாமெல்லாம் ஓட்டு செய்கிறோம், ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறோம், நாம் தான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய மனதில் வேற ஒருவரை ஓட்டாக கொடுக்கலாம், வேற ஒருவரை ஜெயிக்க வைக்கலாம் என்று நினைப்பார். அதே போன்று வேற ஒரு முஸ்லீம் நினைப்பார், நான் வேற ஆளை தேர்வு செய்யலாம். இப்படி முஸ்லிம்களுக்கிடையே சில சர்ச்சைகள், வேற வேற ஆளை தேர்வு செய்வதன் காரணத்தால் சில தவறான ஆட்கள் இன்றைய ஆட்சியாளராக வருகிறார்கள். அந்த ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமிற்கு எதிராக எத்தனையோ போர்டுகளை, எத்தனையோ வக்ஃப், இது போன்று எத்தனையோ திட்டங்களை இஸ்லாத்திற்கு எதிராக பரப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை சொல்லித் தந்தது போல் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எந்த காலத்திலும் அதிகாரத்தை கேட்காத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை கொடு என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லவா. அந்த அடிப்படையில் வாக்களிப்பது என்பது வெறுமனே சுன்னத்தோ முஸ்தஹபோ அல்ல. ஒரே ஒரு முஸ்லிம் கூட வாக்கை செலுத்தாமல் இருப்பது இஸ்லாமிய எதிர்ப்புக்கு நீங்கள் சின்ன ஒரு அடையாளத்தை கொடுத்தீர்கள் என்பது போன்று ஆகிவிடும். வாக்களிக்க வேண்டும். அது யார் என்று தெரிந்து சொன்னால் எல்லா முஸ்லிம்களும் ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் நல்ல ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. சில ஆட்சியாளர்கள் ஊருக்குள் நுழைந்தால் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்கள். இன்னல் ஹுலூக இதா தகல ஹதியத்தன் அப்சதுஹா, சில ஆட்சியாளர்கள் ஊருக்குள் நுழைந்தால் அந்த நாட்டை நாசமாக்கி விடுவார்கள். அதே போன்று வஜஅலகுல் இஸ்ஸத் அஹ்லிஹா அதில்லத்தன், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை, நல்லவர்களை, ஈமானோடு உள்ளவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. யாராவது இஸ்லாத்திற்கு சாதகமாக ஏதாவது ஒரு பேச்சை எழுப்பிவிட்டால் உடனே அவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். அது அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், மிகப்பெரிய உலமாவாக இருந்தாலும் சரி, ஈமானிய உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, உடனே அவரை கொச்சைப்படுத்தி அவரை முக்கில் உட்கார வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா. இதுவெல்லாம் எப்படி என்று கேட்டால் ஆட்சி கையில் இருப்பதன் காரணத்தால் தான். நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டு போடும் பொழுது நாம் எல்லோரும் தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கடந்த 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டதும் முஸ்லிம் சமுதாயம்தான். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் வாக்களிக்காமல் இஸ்லாமியர்களுக்கு எதை பிடித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு சாதகமாக இல்லாமல் இஸ்லாத்திற்கு எதிராக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு அதிகமாக ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், வாக்கு அளியுங்கள். வாக்கு அளிக்கும் பொழுது இதுவெல்லாம் நாம் சிந்தையில் கொண்டு வர வேண்டும். எத்தனை பள்ளிவாசல்களை இடித்து தள்ளினார்கள், எத்தனை மதரசாக்களை இடித்தார்கள், எத்தனை இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார்கள். இதுவெல்லாம் எப்படி என்று கேட்டால் ஆட்சி தன்னுடைய கையில் இருப்பதின் காரணத்தால் தான். அதிகாரம் கையில் இருக்கிறது, ஆட்சி கையில் இருக்கிறது என்றெல்லாம் இருக்கும் பொழுது எது வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்ட சில பேர் இருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். ஓட்டுக்காக காசு வாங்கிவிட்டு எத்தனையோ இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் இஸ்லாத்திற்கு எதிராக யார் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இன்றைக்கு அதிகமாக ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம், எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் ஓட்டு போடும் பொழுது இஸ்லாத்திற்கு சாதகமாக எதிராக இல்லாமல் யார் இஸ்லாத்திற்கு நல்ல முறையில் செய்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்து இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே ஆளுக்கு ஓட்டு போடக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதே போன்று யாரை தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக இன்றைக்கு எத்தனையோ பிரிவுகள் வந்தது அல்லவா.
இதன் காரணத்தால் தான் இன்றைக்கு இஸ்லாமிற்கு எதிராக வரும்பொழுது அதை நேரடியாக தாக்க முடியாமல், மறைமுகமாகவும் தாக்க முடியாமல் அந்த இடத்திலேயே இஸ்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா. இதுவெல்லாம் எப்படி என்று கேட்டால், இஸ்லாத்திற்குள்ளாகவே எத்தனையோ பிரச்சனைகள், இஸ்லாத்திற்குள்ளாகவே எத்தனையோ விதிமுறைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தால் தான் இன்றைக்கு இஸ்லாம் ஒற்றுமை இல்லாததன் காரணத்தால் தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் நமக்கு எதிராக வக்ஃபு போன்று, இதே போன்று ஹிஜாபு போன்று எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை தேர்வு செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.